ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். காஞ்சி மகான் மகாபரிவா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளையும் கண் திருஷ்டியையும் விளக்கணும் அப்படின்னா நீ உன் வீடு முழுவதும் தண்ணீரை தெளி. அப்படி தண்ணீரை தெளித்தாலே போதும், உன் வீடு தெய்வீக வீடா மாறிடும் அப்படின்னு பக்தர்களிடம் அடிக்கடி கூறிக்கொண்டிருப்பார். அதே போல் இந்த ஒரு நேரத்துல கார்த்திகை விரதமும் நவமியும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்கிறது. இந்த ஒரு நாள்ல மட்டும் நீ இந்த ஒரு தண்ணீரை உன் வீடு முழுவதும் தெளித்துப்பார். பெரிய அளவுல உன்னுடைய வீட்டுல பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். இது காஞ்சி மகான் தெளிக்க சொன்ன ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தண்ணீரை பற்றி தான் நம்ம ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். ஸ்கிப் பண்ணாம இந்த ஒரு வீடியோவை முழுமைக்கும் பாருங்க. அப்பொழுதுதான் நாம் கூற வருகின்ற கருத்து என்னவென்று உங்களுக்கு முழுமையாக புரியும். சில வீடுகள்ல நுழைந்த உடனேயே மனமானது லேசாக இருக்கும். ஏன்னா அந்த வீட்டில இருந்து வரக்கூடிய அந்த வாசனையானது அனைவருக்குமே பிடிக்கும். இதனால உங்களுடைய மனசானது எவ்வளவு பாரமாக இருந்தாலும் அந்த ஒரு வாசனையை கேட்ட உடனே ஒரு நல்ல ஒரு மாற்றமானது உங்களுடைய மனதிற்குள் வரும். இன்னும் சில வீடுகள்ல ஏதோ ஒரு பாரம் உள்ளத்துல உட்கார்ந்து கொண்டே இருக்கும். அந்த வீட்டில இருந்து வரக்கூடிய எண்ணங்களாக இருக்கட்டும், அந்த வீட்டுல பேசக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், அனைவரையும் பார்த்த உடனே இவங்க இப்படி இருக்காங்களே, இவங்க வீட்டுக்கு நம்ம போகக்கூடாது, இவங்க வீடு இப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரும். இதற்கு காரணம் பணம் கிடையாது, வசதி கிடையாது, வீட்டில் இருக்கக்கூடிய சக்தி. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தி தான் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாசனையும் வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் அந்த அளவுக்கு ஆளாக்கி விடுகிறது. எனவே இது அவங்களுடைய குறைகள்ங்கிறது எதுவுமே கிடையாது. அந்த வீட்டில் அவங்களை நிலைநாட்டி கொண்டிருக்கிற அந்த கெட்ட சக்திகள். அந்த கெட்ட சக்திகள் நம்மளை விட்டு விலகணும் அப்படின்னா இந்த ஒரு நீரை உங்க வீடு முழுவதும் நீங்க தெளிக்கணும். வீடு முழுவதும் தெளித்து பாருங்க, நிச்சயமா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் விலக்கிவிடும். இதற்கப்புறம் எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, அவங்க ரொம்பவும் ஒரு சாந்தமான ஒரு மனிதராக மாறி விடுவாங்களாம். எனவே நீங்களும் தவறாம இந்த ஒரு செயலை உங்களுடைய வீட்டுல இந்த ஒரு நாள்ல செய்து பாருங்க. பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். அந்த சக்தியை ஒரே நாள்ல நம்ம மாற்றக்கூடிய அபூர்வ நாள்னா அது இந்த ஒரு நாள் தான். கார்த்திகை விரதமும் நவமியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு நாள்ல நம்ம வீட்டுல தெளிக்கக்கூடிய ஒரே ஒரு நீர், அது பெரிய அளவுல உங்களுடைய வீட்டையும் சரி, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளுக்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க வீட்டுல காற்றையே சுத்தமாக மாற்றிவிடும். வீட்டுக்குள்ள வருகின்ற காத்த கூட இந்த ஒரு நீரானது பெரிய அளவுல ஒரு சுத்தமான ஒரு நீரா நிச்சயமாக மாற்றி அமைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நீரை பத்தி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். இந்த நாள் ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நாளா இருக்குன்னு அனைவருக்குமே கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியாக இருக்கும். கார்த்திகை விரதம் தீப சக்தி நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இருளையும் அகற்றக்கூடிய ஒரு ஒளி அது முருகப்பெருமானிடமிருந்து வரும். அப்படிப்பட்ட ஒரு நாளாகத்தான் அந்த கார்த்திகை விரதமானது இருக்கிறது. அடுத்ததாக நவமி, அம்மனோட சக்தி உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு நாளா இந்த நவமியானது இருக்கும். தீமையை அழிக்கக்கூடிய ஒரு தாய் சக்தியாகவும் இந்த நவமி நாள்ல அம்பாள் பயன்படுகிறார். இந்த ஒரு நாளை நம்ம பயன்படுத்தி கொண்டு நம்ம செய்கின்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று காஞ்சி மகான் மகாபெரிவா கூறுவார். அவர் கூறிய இந்த ஒரு தண்ணீரை மட்டும் உங்களுடைய வீட்டுல நீங்க தெளித்து பாருங்க. நிச்சயமா பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும். அதுவும் இந்த கார்த்திகை விரதமும் நவமி நாளும் சேர்ந்து வரும் பொழுது, சேரும் பொழுது அவ்வளவு நன்மைகள் நம்முடைய வீட்டுல நடக்குமாங்க. வீட்டுல சேர்ந்த துக்க சக்திகள் அனைத்தும் நம்ம வீட்டை விட்டு விலகும். கண் திருஷ்டிகள் எதுவாக இருந்தாலும் அதற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். காரணம் தெரியாமல் ஏற்படுகின்ற சண்டைகள் கூட நிச்சயமாக விலகிவிடும். மன அழுத்தம் எதுவாக இருந்தாலும் முக்கியமான தீர்வானது உங்களுக்கு கிடைக்கும். இவையெல்லாம் மெதுவாக உங்களுடைய வீட்டை விட்டு விலக ஆரம்பிக்கும். ஆனா அந்த சக்தியை உங்களுடைய வீட்டுக்குள்ள நுழைய விட ஒரே ஒரு வழி இருக்கணும். அந்த வழிதான் இந்த சக்தி வாய்ந்த நீர். இந்த ஒரு நீரை உங்க வீடு முழுவதும் நீங்க தெளிக்கும் பொழுது நிச்சயமா உங்க வீட்டுக்குள்ள நல்ல சக்தியானது இடம்பெறும். அது மட்டும் அல்லாம உங்களுடைய மனமும் எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் இல்லாம ஒரு நல்ல எண்ணத்திற்கு நிச்சயமாக வந்துவிடும். இந்த சக்தி வாய்ந்த இந்த ஒரு நீரை நீங்க தயாரிப்பது எப்படி, இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்றன் பின் ஒன்றாக காணலாம். முதலாவதாக ஒரு செம்பு பாத்திரம், ஒரு செம்பினால் செய்யப்பட்ட பாத்திரமானது வேறும். இது பாத்திரமாக இருந்தாலும் சரி, சிறிய அளவில் இருக்கக்கூடிய டம்ளரோ இல்லைன்னா செம்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது செம்பினால் செய்யப்பட்டதாக இருக்கணும், இல்லைன்னா வெள்ளியினால் செய்யப்பட்டதாக இருக்கணும். இந்த இரண்டுல ஏதாவது ஒன்றாக இருந்தால் மிகவும் நல்லது. இது இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்துல பித்தளையால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரத்தை கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொண்டு குடிக்கக்கூடிய சுத்தமான நீர் இருக்கல்லவா, அந்த சுத்தமான நீரை அது முழுவதும் நீங்க நிரப்பிக் கொள்ளுங்க. ஒரு பாதிக்கு மேல, முக்காவாசிக்கு மேல நீங்க அந்த குடிக்கின்ற நீரை அந்த ஒரு பாத்திரத்துல முழுவதுமா நிரப்பிக்கிடணும். நிரப்பிட்டு அதுல ஒரு சிட்டிகை அளவிற்கு மஞ்சளை சேர்த்து கொள்ளணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் இருக்கல்லவா, அந்த ஒரு மஞ்சளை நீங்க அந்த ஒரு நீருடன் சேர்த்து கொள்ளுங்கள்.
சேர்த்து விட்டு அதற்கப்புறமா குங்குமம் இருக்குல்லவா, அந்த மஞ்சளை நீங்க எந்த அளவுக்கு சேர்த்திருக்கீங்களோ அதே அளவுக்கு குங்குமத்தையும் அந்த நீருடன் நீங்க சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளுங்கள். அதற்கப்புறமா கல்லு உப்பை வந்து நீங்க சேர்க்கணும். இந்த ஒரு கல்லுப்பை சேர்க்கும் பொழுது அம்பாளின் சக்தியானது இன்னும் உச்சகட்டத்துக்கு செல்லும். அந்த ஒரு கல்லுப்பை ரொம்ப அளவுல நீங்க சேர்க்கணும்னு கிடையவே கிடையாது. ஒரு 3 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய துண்டுகள், அந்த கல்லுப்பு துண்டு துண்டு இருக்குல்லவா, அந்த ஒரே ஒரு கல்லுப்பு இருக்கும் அல்லவா, அதே மாதிரி 3 எண்ணிக்கையில பெரிய கல்லுப்பா இருக்கிற மாதிரி எடுத்து அந்த நீருடன் நீங்க கலந்து கொள்ளுங்க. அடுத்ததா 5 எண்ணிக்கையில துளசி இலைகள், இது இருந்தாலே போதும். இது அனைத்தையும் அந்த நீருடன் நீங்க சேர்த்து கொள்ளுங்கள். இந்த ஒரு நீரை காலையிலேயோ மாலையிலேயோ ஏதாவது ஒரு நேரத்துல உங்க பூஜை அறையில நீங்க தயாரிக்கணும். இந்த ஒரு நீரை நீங்க தயாரிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அந்த ஒரு நீரை உங்க பூஜையிலே வைத்திருங்க. பூஜையில வைத்துட்டு தீபத்தெல்லாம் ஏற்றி அந்த முருகப்பெருமானையும் அம்பனையும் அம்பாளையும் வழிபடுங்க. வழிபட்டதுக்கு அப்புறமா இந்த ஒரு நீரை உங்களுடைய பூஜையிலே வைத்திருங்க. வைத்ததுக்கு அப்புறமா இந்த முதல்ல இந்த ஒரு தயாரிப்பு முறைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஒரு தண்ணீரை எப்படி நம்ம தயாரிக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி தெளிக்கணும்னு சில விதிமுறைகள் இருக்கு. செம்பு பாத்திரத்துல சுத்தமான தண்ணீரை வந்து நீங்க ஊத்திக்கிடணும். இந்த ஒரு இந்த ஒரு செயலை நீங்க செய்வதற்கு முன்னாடி சுத்தபத்தமாக இருக்கணும். அசைவம் எதையும் நீங்க சாப்பிடாம இருக்கணும். அப்படி சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை தலைப்பாட நீங்க குளித்துக் கொள்ளுங்கள். குளித்து விட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு செயலை செய்யலாம். அதுவும் இந்த ஒரு செயலை பெண்கள் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பானதாக இந்த ஒரு பரிகாரமானது உங்களுடைய வீட்டில் அமையும். செம்பு பாத்திரத்துல சுத்தமான தண்ணீரை ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு அதுல மஞ்சள், குங்குமம், கல்லுப்பு இது அனைத்தையுமே கலந்து கொள்ளுங்கள். கலந்து விட்டு துளசி இலை இருக்கல்லவா, துளசி இலையை கடைசியா அதனுடைய மேல போட்டுக்கோங்க. இப்போது அந்த ஒரு நீரை தீபத்தின் முன் வைத்து கண்மூடி அமர்ந்து கொள்ளுங்கள். ஒரு தீபத்தை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில ஏற்றி அதற்கு முன்னாடி நீங்க கண்மூடி அந்த ஒரு பாத்திரத்தை வைத்து விட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். இந்த நீர் வந்து சாதாரணமான ஒரு நீரா நீங்க வந்து எண்ணக்கூடாது. இதுக்கு சக்தி ஏற்றக்கூடிய ஒரு நீரா வந்து நிச்சயமாக இருக்கும். நீங்க ஏற்றுகின்ற அந்த ஒரு தீபமானது, அந்த தீபத்தோட சக்தியானது நிச்சயமா அந்த சக்தி அனைத்தும் இந்த பாத்திரத்திற்குள்ள வந்துவிடும். அந்த தண்ணியில முருகப்பெருமானுடைய சக்தியும் அம்பாளுடைய சக்தியும் அந்த பாத்திரத்துக்குள்ள வந்துவிடும். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 9 முறை கூறணும். முருகப்பெருமானுக்குரிய மந்திரத்தையும் அம்பாளுக்குரிய மந்திரத்தையும் ஒரே நேரத்துல நீங்க 9 முறை அந்த பாத்திரத்திற்கும் அந்த தீபத்திற்கு முன்பாக அமைதியாக அமர்ந்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறணும். ஓம் சரவண பவாய நமக, ஓம் துர்க்கையே நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை 9 முறைகள் நீங்க கூறணும். அப்படி சொல்லும் பொழுது முருகப்பெருமானும் அம்மாளோடும் இந்த நீருக்குள் சக்தி தரக்கூடிய ஒரு சக்தி தருவதாக நீங்க நினைத்துக் கொள்ளணும். இந்த நேரத்துல மனமானது அமைதியாக மாறிவிடும். இந்த ஒரு நேரத்துல நீரும் தயாராகிவிடும். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் ஒரு 9 முறைகள் உச்சரிங்க. அதுவும் உச்சரித்து விட்டதுக்கு அப்புறமா இந்த ஒரு நீரை கையில எடுத்துக்கோங்க. கையில எடுத்துட்டு இந்த ஒரு நீரோட பாத்திரம் இருக்கல்லவா, அந்த ஒரு பாத்திரத்தை உங்களுடைய வலது கையிலேயே இடது கையிலேயே வைத்துக் கொள்ளுங்கள். இடது கையில வைத்துக்கொண்டு ஒரே ஒரு பூவாக இருந்தாலும் சரி, மாவிலையாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு இலைகளை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அது வேப்பிலையாக கூட இருந்தாலும் சரி, ஒரு இலைகளை நீங்க எடுத்துக்கொண்டு அந்த தண்ணீர் இருக்கல்லவா, அந்த ஒரு தண்ணீரை உங்க வீடு முழுவதும் நீங்க தெளிக்கணும். வீட்டோட நிலைவாசல்ல இருந்து முதல்ல ஆரம்பிக்கணும். உங்க வீட்டோட நிலைவாசல் இருக்கல்லவா, அந்த நிலைவாசல்ல இருந்து இந்த ஒரு தண்ணீரை நீங்க தெளிக்க ஆரம்பிக்கணும். முக்கியமா இந்த ஒரு தண்ணீரை உங்களுடைய கைகளினால் தெளிக்கக்கூடாது. ஏதாவது செடி, அதாவது வேப்ப இலை அல்லது இலையை வைத்து இந்த ஒரு தண்ணீரை உங்க வீடு முழுவதும் நீங்க தெளித்தீங்க அப்படின்னா அது மிகவும் சிறப்பு. வாசல்ல இருந்து தெளிக்க ஆரம்பிக்கணும். வாசல், ஹாலு, சமையலறை, படுக்கை அறை, இறுதியாக பூஜை அறை அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் சிறிதளவுக்கு இந்த ஒரு நீரானது தெளிக்கும் பொழுது மனதிற்குள் நீங்க சொல்லணும், இந்த இடம் தெய்வீக சக்தியால் நிரம்பப்படட்டும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லிக்கொண்டே இந்த ஒரு தண்ணீரை நீங்க தெளிக்கணும். முடிந்தா இந்த ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தையும் ஓம் துர்க்கையே நமக அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானுடைய மந்திரத்தையும் துர்க்கை அம்மனுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தையும் கூறிக்கொண்டே இந்த ஒரு நீரை நீங்க தெளித்து கொண்டு வாங்க. பெரிய அளவில் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாவித கெட்ட சக்திகளும் உங்க வீட்டை விட்டு விலகிவிடும். முக்கியமானது என்ன அப்படின்னா, சண்டை அதிகம் நடந்த இடத்துல ஒரு சொட்டு கூடுதலாக நீங்க தெளிங்க. எந்த இடத்துல உங்களுடைய வீட்டுல கெடுதல்கள் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கு, எந்த இடத்துல வச்சு சண்டைகள்னு உங்க வீட்டுக்குள்ள நீங்க ஒரு இடத்துல இருப்பீங்க, அது அந்த இடத்துல வைத்து கணவன் மனைவிக்கோ இல்லைன்னா குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே அந்த ஒரு இடத்துல வைத்து சண்டை சச்சரவுகள் அதிகம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அந்த இடத்துல கூடுதலாக ஒரு சொட்டு நீரை நீங்க தெளித்து விடுங்க. அப்படி தெளித்து விடும் பொழுது அந்த சண்டைகளுக்கு முழுமையான தீர்வானது கிடைக்கும். இதை மட்டும் நீங்க செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வீட்டுக்குள்ள வரக்கூடிய காற்றே அதனுடைய மனத்தை நிச்சயமாக மாற்றிக்கிடும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நீராக இந்த ஒரு நீரானது இருக்கும். இந்த ஒரு நீரை நீங்க தெளிக்கும் பொழுது உங்களுடைய வீட்டிற்குள்ள முருகப்பெருமானும் அம்பாலும் நிச்சயமாக வந்து விடுவார்.
மன அழுத்தம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த மன அழுத்தமும் உங்களுக்கு குறைய தொடங்கும். காரணமே தெரியாம உங்களுக்குள்ள பயமானது ஒண்ணு ஏற்படும். நீங்க தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க. இருந்தாலும் ஏதாவது ஒரு பயம் ஒரு பயமானது உங்களுடைய மனதிற்குள் சுத்தி சுத்தி வரும். அப்படி சுத்தி சுத்தி வருகின்ற பயம் அனைத்தும் நிச்சயமாக நீங்கும். கண் திருஷ்டி அனைத்திற்கும் ஒரு நிச்சயமான தீர்வானது கிடைக்கும். தூக்கம் உங்களுக்கு நிம்மதியா வருவதற்கும் நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை நிச்சயமா செய்யலாம். இதை பல பேர் சொல்லுவாங்க, ஏதோ வீட்டுக்குள்ள லேசா ஆயிருச்சுப்பா, அது என்னன்னே தெரியல, என்னோட வீடு மிகவும் சந்தோஷமா இருக்கு, மனசு அளவுலயும் பெரிய அளவுல ஒரு அமைதியானது கிடைத்தது போல எனக்குள்ள தெரியுது அப்படின்னு அனைவருமே கூறுவாங்க. அதற்கு நீங்க இந்த ஒரு நீரை மட்டும் உங்க வீடு முழுவதும் தெளித்தாலே போதும். இதை மட்டும் நீங்க செய்து பாருங்க, பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இந்த ஒரு நீரை நீங்க எந்தெந்த நாட்கள்ல தெளிக்கலான்னு அனைவருமே கேட்பீங்க. கார்த்திகை விரதத்தில் தெளிக்கலாம், நவமி நாட்கள்ல தெளிக்கலாம், அமாவாசை நாட்கள்ல தெளிக்கலாம், பௌர்ணமி நாட்கள்ல தெளிக்கலாம். இந்த நாட்களில் எல்லாம் நீங்க இதை செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வீட்டுல பெரிய மாற்றங்களானது நடக்கும். விருப்பம் இருந்தால் 9 நாட்கள் இதை நீங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வீட்டுல நிலையான சக்தியானது உங்களுக்கு நிலையா கிடைக்கும். இந்த கார்த்திகை விரதம் அதனுடன் வரக்கூடிய இந்த நவமி நாள்ல இந்த சக்தியான இந்த ஒரு நீரை நம்பிக்கையுடன் நீங்க வீட்டுல தெளிக்கிறது உங்களுடைய வீட்டை முருகப்பெருமானை காப்பாற்றிக் கொள்வார். அம்மன் உங்களுடைய இல்லத்தை ஒரு கோவிலாக கூட மாற்றுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். கண்ணீர் இல்லாத வீடு வீடாக உங்களுடைய வீடானது மாறும். கண்ணீர்னு ஒண்ணு உங்களுடைய கண்கள்ல இருந்து வந்தது அப்படின்னா அது ஆனந்த கண்ணீராக மட்டுமே இருக்கும். கவலை நுழையாத ஒரு இல்லமாகவும் நிச்சயமாக மாறும். ஒளி நிறைந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஒரு செயலை மட்டும் நீங்க செய்து பாருங்க, பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உங்களால உணர முடியும். எனவே தவறாம இந்த ஒரு செயலை நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள்னு அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். நன்றி, வணக்கம்.